ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு 4 ப்ராப்ளம்ஸ், அதுக்கான ஷார்ட்கட் சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். அதாவது ஃபார்முலா எதுவும் தேவையில்லை, ஆனா 10 செகண்ட்ல நம்ம சால்வ் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இது எப்படி 10 செகண்ட்ல சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நியூமரேட்டர்ல வந்து மைனஸ் இருக்கு, டினாமினேட்டர்ல பிளஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதே மாதிரி சேம் நம்பர்ஸ் வந்திருக்கு. 2 நம்பர் தான் வந்திருக்கு, ரிப்பீட்டடா வந்திருக்கு. இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, 2 நம்பரை ரெடியூஸ் பண்ணோம்னா நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா 343 மைனஸ் 113 ஈக்குவல் டு 230 நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 3 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டதுதான். இப்ப இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ எப்படி 10 செகண்ட்ல சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து அடுத்தடுத்த நம்பர்ஸ் வருது பாருங்க, 2 3 3 4 இந்த மாதிரி அடிஷன்ல இருக்கும்போது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் ஃபைனல் டேர்ம் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2 மைனஸ் 1/10 இப்படி இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இதோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 10 மைனஸ் 2 டிவைடட் பை 20 equal to 8/20 2/5 நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, இதுல இருந்து ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஏபிசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல போட்டு நம்ம அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்ப டைரக்டா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்படி ஈக்குவேட்ல இருக்கும்போது நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஏக்கு பதிலா 3னும் பிக்கு பதிலா 4னும் சிக்கு பதிலா 7 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ 3 பிளஸ் 4 plus 7/7 equal to 14/7. The answer is 2. நம்ம 10 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். இது பாத்தீங்கன்னா ஒரு ரூட் வேல்யூ கொடுத்திருக்காங்க, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளஸ் அடிஷன்ல போயிட்டே இருக்கு, சேம் நம்பர் வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த 12 இருக்கு இல்லையா, 12க்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பெர்ஃபெக்டான ஸ்கொயர், அதாவது முழு வர்க்கம் என்னன்னு பார்க்கணும். முழு வர்க்கம் என்ன 16. சோ இது ரெண்டையும் இப்போ என்ன பண்ண போறோம், ரெடியூஸ் பண்ண போறோம். 16 மைனஸ் 12 equal to 4. அதாவது இந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலும் இந்த நம்பருக்கு நெக்ஸ்ட் உள்ள அந்த பெர்ஃபெக்டான ஸ்கொயர், அது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணி வர ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவையும் क्वेश्चनல கொடுத்திருக்க நம்பரையும் ஆட் பண்ணணும் நம்ம ரூட்டுக்குள்ள போட்டு. சோ 12 plus 4 equal to root of 16 equal to நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 4. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே போல மேலும் வீடியோக்களை பார்க்கிறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.